தென்காசி தந்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தென்காசி வெதர்மன் ராஜா. இந்த பதிவில் நம்ம தென்காசி மாவட்ட வானிலை நிலவரம் குறித்து நம்ம இந்த பதிவில் காணலாம். நமக்கு கடந்த சில நாட்களாக தென்காசி மாவட்டத்தில் சற்று பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்திய பகுதியில் நிலவும் உயர் அழுத்தத்தின் காரணமாக வாடை காற்றானது தமிழகம் வரை வீசுவதன் காரணமாக தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் நமக்கு பனிப்பொழிவு அதிகரித்து காணப்பட்டது. நமது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய பனி அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இப்போ ஜனவரி மாசத்திலே அவ்வப்போது விட்டு விட்டு சாரல் மழை, மிதமான மழை பதிவாகி வந்த காரணத்தால் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள் மேக மூட்டத்துடன் அவ்வப்போது மழையே பெய்து வந்தது. இதனால் பனியோட தாக்கம் வந்து மிக அதிகமாக இல்லை. இந்த நிலையில நமக்கு வரக்கூடிய அடுத்த 3-4 நாட்களை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் குளிரும் பனிப்பொழிவின் தாக்கமும் சற்று அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மழையை பொறுத்தவரை நமக்கு இந்த மாத இறுதியில ஜனவரி 30 அல்லது 31ஆம் தேதி வந்து நமக்கு மீண்டும் மழை துவங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மழை என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை தான். வடகிழக்கு பருவமழை இன்றும் நமக்கு நிறைவுக்கு வரல. பொதுவாக வந்து வடகிழக்கு பருவமழை வந்து அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான காலகட்டம் தான் நமக்கு தமிழகத்துக்கு வடகிழக்கு பருவமழை காலம். நமக்கு இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை நிறைவடையவில்லை. நமக்கு பருவமழை தொடர்கிறது. நமக்கு அடுத்த 3-4 நாட்களை பொறுத்தவரை குளிரும் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் ஜனவரி 30 அல்லது 31ஆம் தேதி முதல் ஒரு 2 நாட்களுக்கு மீண்டும் நமக்கு வடகிழக்கு பருவமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழையை பொறுத்தவரை நமக்கு கனமழையோ மிக கனமழையோ எதிர்பார்க்க முடியாது. மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும், மேக்கரை, குண்டாறு, புளியரை பகுதிகளில் மட்டும் கனமழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளை பொறுத்தவரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்போது சில இடங்களில் அறுவடை பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த அறுவடை பணிகளை நமக்கு ஜனவரி 29ஆம் தேதிக்குள் அறுவடை பணிகளை முடித்துக் கொள்ளவும், மேலும் அந்த குளிர்கால பயிர்களை விதைப்பவர்கள் மற்றும் அனைத்தும் விவசாய சார்ந்த பணிகளை நமக்கு ஜனவரி 29ஆம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம்.